அதுதான் இது நமக்கு இருக்கிற இது என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இங்க இருந்து தொடர் வண்டி கிளம்புது, இந்த தடத்துல வருதுங்கிறத தகவல் தெரிவிக்கிறாங்க. எப்படி வர்றதை எப்படி கவனிக்காம இருக்காங்க? அப்ப என்ன நடக்குது? தகவல் பரிமாற்றத்துல என்ன சிக்கல் அங்க? பல நாடுகள், நம்ம வளர்ச்சி பத்தி பேசுறோம், பல நாடுகள்ல சின்னதா ஒரு இடம் இருந்தாலும் வண்டி அதுவா நின்னுற அளவுக்கு இன்னைக்கு ஜப்பான் போன்ற நாடுகள்ல வருது. நீங்க எல்லா நாடுகளையும் போய் முதலாளிகளை எங்க ஊருக்கு வாங்கங்கிறீங்களே ஒழிய அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த நுட்பத்தை இங்க செயல்படுத்துறதுக்கு நீங்க எதையுமே செய்யறது. நீங்க பாக்குறீங்க, நீங்க விண்வெளியில அன்னைக்கு பறக்க விட்டீங்க, இந்த வான் விமானங்களை எல்லாம் பறக்க விட்டீங்க, நீங்க இந்த விண்படையத்துக்கு பறக்க விட்டீங்க. ஆமா, அங்க ரபேல் விமானம் சர்சர்னு போகும்போது நீங்க வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க. அங்க நீங்க ஜெய் ஸ்ரீராம்லாம் போடல, வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க. யாருக்காக போட்டீங்கன்னு தெரியும். அதை கண்டுபிடிச்ச பிரான்ஸுக்காரப்பா ரபேல் விமானத்தை. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ அங்க போய் அப்ப இதெல்லாம் எப்படி பாருங்க, எத்தனை சுத்தி நீங்க எவ்வளவு பல்ட்டி அடிச்சு காட்டினீங்க, எவ்வளவு ஹெலிகாப்டர் குரங்கணியில ஒரு வாரம் தீ பிடிச்சி சுத்தி செத்தமே. அப்ப ஒரு ஹெலிகாப்டர் வந்து கூட எங்களை காப்பாற்ற வரல. அப்படி தண்ணீரை தூவி, ஒரு பொடியை தூவி, அந்த மணலை தூவி எங்களை இந்த நெருப்பு அணைச்சு எங்களை காப்பாற்ற வரல. ஓகி போயில 200 பேர் செத்து போனான் தெரியுமா? ஒரு மீனவன் 3 நாள் வரைக்கும் கடலுக்குள்ள நீஞ்சி உயிரோட இருப்பான். அவ்வளவு வலு கொண்டவன், பயிற்சி எடுத்தான். 3 நாள் வரைக்கும் மக்கள் செத்து. ஒரு ராணுவம், இந்த கடற்படை ராணுவம், இந்த ஹெலிகாப்டர், இந்த அதெல்லாம் ஒண்ணு கூட எங்களை காப்பாற்ற வரலையே. நாங்க வித்த காட்டுவோம், நீங்க பார்த்துட்டு போகணும், கவலைப்பட மாட்டோம். இதுதானே இருக்குது.